கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தியானிப்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு தாவீது ராஜா சொல்றார் சங்கீதத்துல. என்னன்னா, கர்த்தர் கூட நாம் இருந்தோம்னா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இப்போ ஆண்டவரோடு நாம் இருந்தோம்னா அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மளை தேற்றும். எப்போ தேற்றும்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும். மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரணம், இருள், பள்ளத்தாக்கு, இது எல்லாமே பயப்படக்கூடிய ஒவ்வொரு செயல் இல்லையா? இருட்டு எல்லாம் பயப்படுவாங்க. இருட்டை பார்த்து மரணம் வருதுன்னா பயப்படுவாங்க. ரொம்ப பள்ளத்தாக்குன்றது கரடுமுரடான ரொம்ப பள்ளமாக இருக்கும் இல்லையா? இது மாதிரி இடத்துல எல்லாம் நாம் போகும்போது நாம் பயப்படுவோம். அந்த பயம் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கும்போது நான் பயப்படேன்றார் அவர். போல கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இப்போ ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது என்னுடைய பலன் என்றும், கர்த்தர் நம்மளோடு இருந்தா என்னுடைய பலன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குழந்தை அப்பா கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். எது வந்தாலும் பயப்படாது. அதில் 2 காரணம் இருக்குது. ஒன்று குழந்தை பயம் அறியாது, என்னன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. இன்னொன்று என்னென்னா, அப்பா கூட கையை பிடிச்சிருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு பயம் தெரியாது. அதே மாதிரி தான் இது பூமிக்குரிய தகப்பன். ஆவிக்குரிய தகப்பன் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய கையை பிடிச்சினோம், அவரோடு நாம் இருந்தோம்னா, அவர் நம்மளோடு இருந்தோம்னா நமக்கு ஒரு பலன். அதான் கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார். கேடகம்னா அதாவது போர்க்காலத்தில் ராஜாக்கள் அம்பு கேடகம் வச்சுருப்பாங்க இல்லையா? யாராவது எதிரி அம்பு அடித்தால்தான் தடுப்பாங்க. தடுக்கிறது, பாதுகாக்கிறது, தன்னை பாதுகாத்துக்கிறது கேடகம் இல்லையா? அது போல ஆண்டவர் நம்மளோடு இருந்தால் நம்மளை பாதுகாப்பார். நாம் அவரோடு இருந்தோம்னா, அவரை விட்டு விலகி இருந்தோம்னா இந்த பூமியில் உள்ள பொல்லாப்புக்கு நாம் ஆளாகிடும். அதனால் எப்பவுமே ஆண்டவரை விட்டு விலகாதபடி அவரோடு கூட இருப்போம் அப்படின்றது நாம் வேதத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வேதத்தை தினந்தோறும் வாசிக்கணும் இல்லையா? என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இதில் என்னென்ன சொல்றாரு பார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. தான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்றாங்க இல்லையா? மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் தான். இதெல்லாம் கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் நம்மளுடைய கூட இருந்தால் அவர் நம்மளுடைய பெலனும் நம்மளுடைய கேடகமாக இருக்கிறார் இல்லையா? அதே போல தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எப்படி சொல்றாரு பாரு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நமக்கு ஆபத்து காலத்தில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? விலகி போயிடுவாங்க. இன்னைக்கு நாம கண்கூட நிறைய இடத்துல இத்தகைய செயல்களெல்லாம் நாம பார்க்குறோம் இல்லையா? நமக்கு ஆபத்து காலம் வந்ததுன்னா நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் விலகி போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நமக்கு பலனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், நமக்கு துணை நிற்கிறவர். அதனால நாம் எப்பவுமே ஆண்டவர் நம்மளோடு இருக்கணும், நாம் ஆண்டவரோடு இருக்கணும்னு நாம் நினைக்கணும். ஆண்டவரோடு நாம் இருந்தோம்னா பலனுள்ளவர்களாகவும் மனமகிழ்ச்சியாகவும் களி கூறுவர்களாகவும் இருப்போம். ஆபத்து காலத்தில் துணையுமானவர், துணை நிற்பார். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். என்ன சொல்றாரு பாருங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். நாம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வீட்டில் இருக்கணும். இப்போ நம்ம அப்பா இருக்காரு, நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற சின்ன பிள்ளைங்க, அப்பா இங்கே இருப்பார், அம்மா பக்கத்தில் இருப்பாங்க, இல்லை எங்கேயாவது இருப்பாங்க, இல்லை சர்ச்சில் இருந்தாங்கன்னா நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன், அம்மா அப்பாவோட இருக்கிறேன் அப்படின்னு இல்லையா? அது போல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
நாம் ஆண்டவருடைய வீட்டில் இருந்தோம்னா என்ன பெற்றோம்? பாக்கியம் பெற்றவர்களாக இருப்போம். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கணும். நாம் சும்மா வாரத்தில் ஒரு முறை ஆலயத்துக்கு போகிறது, அது ஆண்டவர் ஓய்வு நாளில் நம்மளை ஆராதிக்க சொல்லியிருக்கிறாரு. ஓய்வு நாளில் நம்மளை ஆராதிக்க சொல்லியிருக்காரு. மற்றபடி நம்ம வீட்டில் ஆண்டவரை ஒரு பாடல் பாடலாம், ஒரு குழந்தை ஒரு சின்ன பையனை ஒரு வசனம் படிக்க சொல்லலாம் இல்லையா? பெரியவங்க இருந்தால் அதுக்குரிய சின்ன சின்ன விளக்கங்களை குழந்தைங்களுக்கு போதிக்கலாம். இத்தகைய இது நாம் செய்யணும். அதுபோல் நாம் ஆண்டவரை எப்போதுமே துதித்து கொண்டு இருக்கணும். ஆண்டவருடைய வீட்டில் இருந்தோம்னா நாம பலனுள்ளவர்களாய் இருப்போம் இல்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இதில் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கழுகு எப்படி எழும்பும் பார்த்துருக்கீங்களா? கழுகு நாம் பார்த்துருக்குறோம். கழுகுனுடைய வெயிட்டை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் உள்ள வெயிட்டை தூக்கிட்டு போவாங்க. நம்ம சின்ன சின்ன ஆடு, இந்த நரிகள், நாய், இது மாதிரி இதெல்லாம் காட்டில் பார்த்தீங்கன்னா காட்டு நாய், செந்நாயின்னுவாங்க. அதை நம்ம இடத்துல இருக்கிற நாய் இல்லை, காட்டில் இருக்கிற செந்நாய். அத்தகைய நாய்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா அடித்து தூக்கிட்டு போயிடும். அதுக்கு அவ்வளோ பலன். அதனுடைய ரெக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டை, அதான் சேட்டைன்றார் இல்லையா ஆண்டவர், செட்டைகளால் அடித்து எழும்பும். அப்படியே ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். நான் ஒரு முறை தான் பார்த்துருக்கேன் அத்தகைய கழுகை. அதனால அது போல உனக்கு புது பலன் கொடுப்பார் ஆண்டவர். எப்போ? கர்த்தருக்கு நாம் காத்திருக்கணும். ஆண்டவருக்கு நாம் காத்திருந்தோமோ அத்தகைய பலன் கொடுப்பார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார். சில பேர் கொஞ்சம் தூரம் ஓடினா சோர்ந்து போயிடுவாங்க, இளைப்பு அடையிறோம் இல்லையா, மூச்சு வாங்கணுங்களா? அதுதான், அத்தகைய செயல் கூட உனக்கு நடக்காதுன்றார். எதனால? கர்த்தருக்கு காத்திருந்தால். நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா ஆலயத்துக்கு லேட்டாக தான் போகிறோம். எல்லாரும் என்னோட சேர்த்து சொல்கிறேன், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், பொதுவான வார்த்தைகள் அது. அதில் காரணங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லலாம். நான் கூட இரவு வேலைக்கு போயிட்டு வருவேன், கொஞ்சம் லேட் ஆகிடும், அதனால் லேட்டாக போகணும்னு சொல்லலாம். காரணங்கள் இருந்தாலும் ஆனாலும் அத்தகைய செயல் நாம தான் ஆண்டவருக்காக காத்திருக்கணும். நாம கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தர் ஆலயம்லாம் தொடங்கிட்டு பேர் நாம் லேட்டாக போகக்கூடாது இல்லையா? அந்த பழக்கங்கள்லாம் இனி வரும் மாற்றிக்கணும். ஆண்டவர் துதிக்க சொல்கிறாரு, அது வீட்டில் துதிக்கணும், ஆலயத்தில் போய் துதிக்கலாம். வாரத்தில் ஒரு முறை ஆலயத்தில் துதிக்கிறோம். வீட்டில் மற்ற நாள் ஒரு அரை மணி நேரம் ஒரு 2 பாடல் பாடலாம், 2 வசனம் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். அந்த வசனத்துக்கு வயது பெரியவங்க இருந்தாக்கா விளக்கம் தெரிஞ்சால் விளக்கம் சொல்லலாம். சிறிய பிள்ளைங்களுக்கெல்லாம் விளக்கி சொல்லலாம் இல்லையா? இது ஒரு நல்ல வழிநடத்துதல் ஆண்டவருக்குள்ளே எப்பவுமே இருக்குது. இது போல காரியங்களை நாம் செய்து கொண்டு வந்தால் நாம் கழுகை போல பலனுள்ளவர்களாக இருப்போம். ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நம்மளோடு இருப்பார் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த வேத வாக்கியங்களை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.